அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாட்டையே அதிர வைத்த மகத்தான திருக்குரானுடைய ஒரு வசனத்தினுடைய சக்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாவிட்டால் கூட அல்லாஹ்வினுடைய குரானுடைய வரிகளை நம்ம ஓதணும் அப்படின்னாலே போதுமானது. நம்ம நிராயுத பாணியா ஒரு இடத்துல நிற்கும்போது கூட நேரடியா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு போதுமானது. எனவே உங்களுக்கு எது வேண்டுமோ, எந்த மாதிரியான சூழ்நிலையில கடைசி கட்டத்துல இருந்தா கூட இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்விடமிருந்து உதவி ஓடோடி வரும். இப்போ அந்த சிறந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றி நம்மள பலரும் அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவியான சாரா அம்மையார் அவர்களும் மிஸ்ர் நாட்டுக்கு வர்றாங்க, பாக்தாதிலிருந்து. அப்போ அந்த நாட்டினுடைய அரசன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மிக மோசமான பெண்களின் மீது ஆசைப்படக்கூடிய ஒரு அரசனா இருக்கிறான். மிக மோசமானவன். அந்த நாட்டுக்குள்ள யார் கணவன் மனைவியா வர்றாங்களோ அந்த கணவனை கொன்னுட்டு அந்த மனைவிய ஆசைப்படுறது தான் இந்த அரசனுடைய வேலையா இருக்கு. இப்படி இருக்கும்போது சாரா அம்மையார் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களும் அந்த நாட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த செய்தி அந்த நாட்டினுடைய அரசனுக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு. அப்போ உடனே அவன் சொல்றான், அவங்க கணவனை கொன்னுட்டு அந்த பெண்ணை இங்க தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். இதற்கு இடையில இந்த நாட்டினுடைய அரசனை பற்றி விசாரிக்கும் போது இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, நீங்க என்னுடைய மனைவி இல்லை, நீங்க என்னுடைய சகோதரி. அதாவது அல்லாஹ்வினுடைய பார்வையில நம்ம 2 பேர் மட்டும்தான் இப்போ இஸ்லாத்தை பரப்பக்கூடிய நிலைமையில இருக்கோம். நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம். நம்ம இருந்தா மட்டும்தான் இஸ்லாத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிறனால, அதாவது அவங்க சொல்ற விதம் வேற. ஆனா இது ஒரு பொய்யாகவும் இருக்கு. இருந்தாலும் இவங்க சொல்றாங்க என்னன்னா, நம்ம எத்தி வைக்கிறதுல நம்ம 2 பேருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல அந்த அரசனிடம் இருந்து வந்த அந்த ஆட்கள் இந்த பெண்ணை தூக்கிட்டு போக வந்தாங்க இல்லையா, அவங்க வரும்போதும் இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. ஆனாலும் அந்த வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கா, அதனால நாங்கள் கட்டாயம் தூக்கிட்டு போய் கொடுப்போம், அப்பதான் எங்கள் அரசர்கிட்ட இருந்து எங்களுக்கு பெரிய சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதாவது சாரா அம்மையாரை அந்த இடத்துல கொண்டு போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த அரசன் நிற்கிறான். இவங்களுடைய அழகை பார்த்து வியக்கிறான். அப்போ நெருங்கி வரும்போது சாரா அம்மையார் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. அதுதான் இந்த திக்ரு. இந்த வார்த்தையை சொல்லி முடியலை, அவனுடைய கைகளில் ஒரு விதமான ஒரு பெரிய ஒரு நோய் ஒன்று வருது. திரும்பவும் அந்த அழகை பார்த்து மயங்கி மறுபடியும் முன்னுக்கு வர்றான். திரும்பவும் இதே வார்த்தையை ஓதுறாங்க. அந்த அரசனுடைய கைகளில் மிகவும் பயங்கரமான ஒரு வலி ஏற்படுது. 3வது முறையும் இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து முன்னுக்கு வர்றான். அப்பவும் அவங்க இதைத்தான் ஓதுறாங்க. திரும்பவும் அவனுடைய கை ரொம்ப முடியாமல் போகுது. அப்போ அந்த அரசன் சொன்னானாமா, நீங்க ஒரு பெண்ணை இங்கே தூக்கிட்டு வரல, சரியான ஷைத்தானை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. இவ தான் என்னுடைய எதிரியா இருப்பா போல, என்னுடைய உயிரை வாங்க வந்திருக்கா. முதல்ல இவளுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானங்களில் பெரிய சன்மானமாக கொடுத்து முதல்ல இந்த இடத்தை விட்டு இவளை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசன் சொன்னானாம். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. நம்ம யாருமே இல்லாமல், எந்த ஆதரவுமே இல்லாமல் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நமக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா அதுதான் திக்ரு. அல்லாஹ்வை நம்ம நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நினைக்கிறானா. நீங்கள் நினைவு கூறுங்க, நான் உங்களுக்கு இந்த பரிசு தர்றேன், இதை தர்றேன், அதை தர்றேன்னு சொல்லலை. அல்லாஹ் நீங்கள் நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்கிறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அப்படி மிக மோசமான நிலைமையில எந்த விதமான ஆயுதமும் இல்லாம, யாருடைய ஆறுதலும் ஆதரவும் இல்லாம நின்றிருந்த அந்த சமயத்துல சாரா அம்மையார் அவர்கள் ஓதிய அந்த அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் சூரா நமுல்ல வரக்கூடிய 62வது வசனமான அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஉ வ யக்ஷிஃபு ஷூ. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா,
கஷ்டத்திற்குள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் பின்தோன்றர்களாக ஆக்கியவனும் யார்? இதைத்தான் அவங்க 3 முறை சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, அவங்களுக்கு வந்த அந்த கஷ்டத்தையும் சோதனையும் அல்லாஹத்தாலா நொடி பொழுதுல நீக்கிட்டான். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அல்ஹம்துலில்லா, நாமும் இது போல ஆச்சரியமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ந்துராதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம எல்லா அமல்களையும் நம்பிக்கையோடு செய்கிறோமா அப்படின்னா இல்லை. நம்ம எப்பவுமே முழு நம்பிக்கையோட வேற எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, எனக்கு அல்லாஹ் மட்டும்தான், அவன் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த நொடி நம்ம கேட்குறது நம்ம கையில் இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் மிகச்சிறப்பான இந்த திக்ரை உங்களுடைய மிக முக்கியமான நிமிடங்களில் ஓதி பாருங்க. இன்னும் இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இதை ஒரு நாளைக்கு 1000 முறை நீங்கள் நியத்து வச்சு தொடர்ந்து 10 நாட்கள் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அந்தளவு இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இன்னும் 1,25,000 முறை நம்ம இதை நியத்து வச்சோம் அப்படின்னா பெரிய ஹாஜத்துக்களும் நமக்கு கபூலாகும் அப்படிங்கிற வஜீஃபாக்களும் இருக்குது. உங்களுக்கு எது இலகுவாக இருக்கோ அதை நீங்கள் ஓதி பாருங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அல்லாஹ்வினுடைய திருக்குரானிலிருந்து ஒரு வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எனக்காக துவா செய்யுங்க. கட்டாயம் உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செய்துட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.